ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்க குமரனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன். நகை எடுக்க தான் வந்திருக்கேன். 2 செயினை மாற்றிட்டு ஒரு தாலி செயின் எடுக்கணும்னு வந்திருக்கேன். நம்ம கிருஷ்ணகிரி ஸ்ரீ குமரனுக்கு தான் வந்திருக்கேன். நான் இப்போது நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன். பட் நான் ஜிமிக்கி கம்மல் வாங்கணுன்னு 5 இயர்ஸாக திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன், வாங்க முடியல. அதுக்காக தான் போனேன். பட்டு 2 செயினை மாற்றிட்டு ஒரு செயின் தாலி செயின் வாங்கிட்டேன். நம்ம ஸ்ரீகுமரனில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய டிசைன்ஸஸ் இருக்குது. பட்டு ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். பட்டு சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாம். மேலே செகண்ட் ஃப்ளோரில் சாரீஸும் சேல் பண்ணுறாங்க. சாரீஸு, ட்ரெஸ்ஸு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. நமக்கு நகைன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? தங்கம் தான், அது பியூரிட்டி செக் பண்ணிக்கலாம் ப்ரோ. 916 இருக்கும். 2 செயினையும் கொடுத்தேன், வெயிட் பண்ணாங்க. 2ம் கேடிஎம் தான் சொன்னாங்க. ஆனால் அது ஒரு செயின் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கின செயின், ஒரு 10 இயர்ஸோ 12 இயர்ஸ் பேக் வாங்கினது. அது வந்து கேடிஎம்னு போட்டிருந்தாங்க. பட் அது கேடிஎம்னு இல்லை, 22 கேரட்னு சொன்னாங்க. அது உருக்கணத்துக்கு அப்புறம் 18 கேரட் தான் இருக்குன்ட்டு அமௌண்ட் கம்மி பண்ணிட்டாங்க. பட் இன்னொரு செயின் வந்து 2 லேக்குக்கு என்ன எடுத்தாங்க, அது கேடிஎம் 916 தான். பாருங்கள், நகை கடையில் செம டிசைன்ஸஸ் எல்லாம் இருக்குது. பார்க்கும்போதே எல்லா நகையும் வாங்கலான்னு ஆசை. பட் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி இப்போது நகை ரேட் ஆகிருக்கிறதுக்கு நகை வாங்குற ஸ்டேஜ்லேயே இருக்குது. இல்லை, அது மெல்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வருது அப்படி போட்டுருவாங்க. மெல்ட் பண்ணதுக்கு கண்ண மாதிரி வந்து நீங்கள் கொடுக்குறது வந்து 85 ஸோ 916 தான் 916. இது 916. இது 916. இது 916. ஆனால் இது எனாமல் போட்டால் டியூப் பேங்கில் இருந்தது அவ்வளோ கம்மி. சரி, இது நான் மெல் பண்ணதுக்கப்புறம் மெயில் பண்ணி செக் பண்ணிங்கண்ணா. மெல் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபர்ம் செக் அது மெல் பண்ணதுக்கப்புறம் மேபி வந்து ஒரு 1.2 அதிகமாச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாகும். இது 916. இன்றைக்கி ரெண்டு அப்படியே எடுத்துப்பாங்க. எந்த மைனஸ் இது அப்ராக்சிமேட்டாக இது பண்ணிவிட்டு 2 லட்ச ரூபா போட்டிருக்காங்க. 2 சேர்த்து 3,36,000 அப்ராக்சிமேட். இது எக்ஸாக்டாக நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன ரேட்டோ 916 இருக்குது. இன்றைக்கி ரேட்டு எங்களுக்கு 2 செயினும் வெயிட்டு சொல்லிவிட்டு அது உருக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இவர் இப்போ அந்த மிஷின்குள்ளே வச்சு உருக்கி அதை பிஸ்கெட் மாதிரி பண்ணி தருவாங்க. பாருங்கள், இதுக்குள்ளே போட்டு மூடி விட்டு அதுக்கப்புறம் அது உருகுனதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு தட்டி கொடுக்குறாங்க. தட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் அதோட பியூரிட்டி செக் பண்ணுறாங்க. இது கேடிஎம்மா நான் கேடிஎம்மான்னு செக் பண்ணிவிட்டு அது வேல்யூ சொல்லுவாங்க. அதை வர வெயிட் பண்ணலான்ட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரெண்டு செயின் இல்லைங்களா, இன்னொரு செயினும் அதே மாதிரி அந்த ஒரு இது மாதிரி அதில் வச்சு அந்த மிஷின்குள்ளே வச்சு உருக்க போகிறாங்க. அங்கே பவுலில் வச்சுருக்காங்க பாருங்கள். மிஷினில் ஹீட்டு 500 ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணும்னு சொன்னார் அவர். 500 ஆகிற வெயிட் பண்ணிகிட்ருக்கார் அவர். பாருங்க, 500 வந்ததும் அதை எடுத்துகிட்டு எடுத்து அங்கே வச்சு ஊற்றி இது பண்ணிவிட்டு அது தண்ணியில் போட்டு குளிர வச்சு சுற்றி வச்சு தட்டி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ திரும்பவும் செக் பண்ணுவாங்க. நானும் என் தம்பி பையன் மித்துலும் தான் போயிருந்தோம் கடைக்கு. பொங்கல் முடிஞ்சதும், மாட்டு பொங்கல் முடிஞ்சதும் மட்டன் சிக்கன் சாப்பிட்டு தான் போனோம். நம்மளோட நகையை செக் பண்ணிட்டு தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்களோட நகையோட
பியூரிட்டி ஜாஸ்தி. நம்மளோட நகையும் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணி உருக்கி திரும்பவும் செக் பண்ணி தான் அவங்க எடுத்துப்பாங்க. இன்றைக்கி என்ன ரேட் ஓகேடியும் அந்த ரேட்டுக்கே நம்ம நகையை எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்னோடய 2 செயினும் பிஸ்கெட் மாதிரி சின்ன சின்ன காயின் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டு திருப்பியும் அதுக்கு ஒரு செக்கிங் மிஷின் இருக்குது. அது வந்து நம்மளுடைய நகை பியூரிட்டி எவ்வளோ இருக்குன்ட்டு செக் பண்ணோம். இதெல்லாம் ஸ்டோனா? ஸ்டோன் எடுத்தால் வேஸ்ட்டு. என்ன பண்ணிருந்தேன் இந்த பிரான்ச்சிங் தான் இந்த சிஸ்டம்லாம் வந்து யூஸ் வரும். ஓகே. இந்த கோல்டு வேல்யூ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்களா? அது ஒன்று போட்டு நீங்கள் ஆல்ரெடி ஓல்டு கோல்டு கொடுத்த வந்து 916 வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு அப்படியே எடுத்தாச்சுங்க. எவ்வளோ ரேட்டு? 1,90,960. இங்கே வந்து செயின் ஒன்று கொடுத்தீங்க நான் கேடிஎம் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா 23,570 இருக்குங்க. அது வந்து நான் கேடிஎம் வந்து 20% லெஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரேட்டுக்கு 1,39,290 எடுத்துருக்கீங்க. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 3,30,250 வருதுங்க. அப்படின்னா புது செயின் பார்த்தீங்கன்னா 3,35,070ங்க. நம்ம ஒர்க்கிங் ஐடி கார்டு டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 3,250 டிஸ்கவுண்ட் போக 3,30,720 வருதுங்க. அது வந்து நம்ம கோல்டு மைனஸ் பண்ணதுக்கப்புறம் 1,420 தர மாதிரி வருது. இப்போ வந்து முன்னாடி விட இப்போ ஆல்ரெடி வந்து வேஸ்டேஜ் தான் லோயஸ்ட் பண்ணியிருக்கோம் சார். முன்னே விட எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வந்து வேஸ்டேஜ் வந்து குறைச்சிருக்கோம். இன்னும் கம்மி பண்ணுங்க. நம்மளி இருக்கிறதே வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் தாங்க. அதில் வந்து நம்மளோட ஒர்க்கிங் ஐடி கார்டு ஒர்க்கிங் ஐடி கார்டு ரிலேட்டதை பார்த்தா 1% டிஸ்கவுண்ட் வரும். ஆல்ரெடி வந்து இந்த ப்ராடக்ட்டில் வந்து 12 or 13 இருந்துச்சுங்க. இப்போ வந்து லோயஸ்ட்டாக வந்து 9.8 தான் வருது வேஸ்டேஜ். ஃபைனலாக எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சு நான் ஒரு செயினை செலக்ட் பண்ணியிருக்கேன். லக்ஷ்மி வச்சது அது வந்து 40 கிராமு. என்னோட பழைய செயின் 3 பவுனு, இன்னொரு செயின் வந்து 3.5 பவுனு. ஒன்றில் ஸ்டோன் இருந்தது. தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க நகையை வாங்காதீங்க. ஃபைனலாக இந்த செயின் வாங்கிட்டேன். இது 5 பவுனு. அதுக்கப்புறம் இந்த லக்ஷ்மி காசு வாங்கினேன். இந்த 2 லக்ஷ்மி காசு 1 கிராம் இருக்குது. இது 1/2 கிராம் இருக்குது. இது 27,000ங்க. இந்த மாதிரி தங்கம் ரேட் அதிகரிச்சுட்டே போனால் மிடில் கிளாஸ் ஃபேமிலி கண்டிப்பாக நகை வாங்கவே முடியாது. நான் வந்து 2 செயின் மாற்றிட்டு தான் இது எடுத்தேன். எப்படி இருக்குன்ட்டு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.